ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. நவராத்திரி முடிஞ்சது. இப்போ தீபாவளிக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்கேன் தெரியும். ஆனால் அந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் பக்ஷணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிபி வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து என்னோடய கார்டனில் விளைஞ்ச துதி, சொரைக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இதை நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துட்டேன், பட் பெரிய சைஸில் வருது. நான் வந்து இந்த துதி வச்சு ஹல்வா பண்ணியிருக்கேன், கூட்டு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து தொகையல் கூட அரைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு துதியை எடுத்து தோல் சீவி அதை கட் பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே சொன்ன மாதிரி நான் வந்து இதில் அந்த சொரைக்காய் இருக்கு இல்லையா, துதி, அதை வந்து ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். 1 medium size onion, 2 tomatoes, and all the spices: salt, ginger powder, cumin coriander powder, amchur powder, garam masala, turmeric powder, and garlic powder. Of course நமக்கு வந்து கருவேப்பிலை இல்லாமல் நம்ம சமைக்க மாட்டோம், ஸோ அதனால் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். ஸோ அதை தவிர்த்து நம்ம வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சாம்பார் மிளகா அப்படியோ இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து சாம்பார் பவுடர் இருக்கிறதுனால நான் அதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட தவா இப்போ ரெடி ஆகிடுது. இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இலுப்புச்சட்டி வந்து சூடாக இருந்ததுனால நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டோடனே வெடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த டைட்டில் நான் வந்து உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா யூ கேன் அவாய்ட் திஸ். ஸோ இப்போ இந்த டயத்தில் வந்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இது சவக்கிற சமயத்தில் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் ஆகிடும், அதே சமயத்தில் ஹெல்த்தியான சைட் டிஷ் கூட சப்பாத்திக்கு. ஸோ ராத்திரி வேளையில் ஏதாவது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்க அப்படின்னாக்கா, துதி இருந்ததுன்னா போகிறோம், டக்குன்னு வெங்காயம் தக்காளி நிறக்கி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி இப்போ தக்காளி வெங்காயம் சாதம் பண்ணாக்கா இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உரப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து சில சமயம் பச்சை மிளகா போட்டு காரத்தை கம்மி பண்ணி போட்டுப்பேன், சில சமயம் பட்டை மிளகா போட்டுட்டு காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கலாம், சில சமயம் இதை வந்து வறுத்து அரைச்சி கூட பண்ணுவேன். நான் ஒரு தடவை வறுத்து அரைச்சி பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக நைட் டைமாக இருக்கிறதுனால சப்பாத்திக்கு சிம்பிளாக தொட்டுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் இந்த சைட் டிஷ்ஷை. இப்போ கொஞ்சம் வதங்கிடுது ஆல்மோஸ்ட். இந்த டயத்தில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். கட் பண்ணியிருக்கேன் இல்லையா 2 டொமேட்டோஸ், அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நான் மஞ்சப்பொடி இருக்கு இல்லையா, டர்மரிக், அதுவும் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் முதல்ல. ஏன் நான் இது 2 மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன்னா, மிச்ச ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம துதியும் போட்டு வெந்தப்புறமா தான் போட போகிறேன். அப்போ தான் அந்த ஸ்பைசஸ் வந்து எல்லாத்துலேயும் இறங்கிக்கும், இல்லைனாக்கா அந்த தக்காளி வெங்காயத்தில் மட்டும் இருக்கும், அப்புறம் துதியில் சேரவே சேராது. ஸோ அதனால் நம்ம வந்து அது அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கியிருக்கு இல்லையா, இந்த டயத்தில் வந்து இந்த துதியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல கொஞ்சம் போட்டு தக்காளி வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சத்தை மேலே ஆட் பண்ணுவேன், ஸோ தட் ஃபுல்லாக கலந்துக்கும் இல்லையா, அதுக்காக.
இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே இதில் வதங்க விட்டுற போகிறேன். துதி வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சு வதக்கிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் வெந்திருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் வந்து கொஞ்சம் வெந்த அப்புறம் தான் இதுக்கு ஸ்பைசஸ்லாம் போட போகிறேன் நான். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை குக் பண்ண விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுது, கலரே மாறி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சாம்பார் மிளகா அப்படி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து 1/2 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற மாதிரி ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், cumin அண்ட் கொரியாண்டர் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா மட்டும் கடைசியில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண அப்புறம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அந்தளவுக்கு இது டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் நல்லா ஹெல்த்தியானது கூட. சப்பாத்தி சப்போஸ் குழந்தைகளுக்கு கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுக்கணுன்னா இதை சப்பாத்திக்குள்ளே அப்படி ரேப் பண்ண மாதிரி கூட கொடுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வதக்கிண்டு பண்ணலாம். பட் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாக்க, இல்லை இந்த மாதிரி அள்ளெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி பதத்தில் அதை விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு ஒரு 1 or 2 minutes போல் நான் வந்து ஜஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்காக அதில் அப்படியே மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 minutes கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட சப்பாத்தியோட சைட் டிஷ் ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி நிறைய போடலாம். அண்ட் ஆல் டன். இதை நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட துதி சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி இஸ் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு இது பிடிக்கும், கிட்ஸுக்கும் பிடிக்கும். அண்ட் துதியில் எவ்வளோ விதமாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ரெசிபிலையும் நான் காமிச்சுட்டுருக்கேன். ஸோ இன்னொரு துதி ரெசிபியோடு நான் உங்களை இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, bye for now from Relax with Raji, உங்கள் ராஜி. Yummy, delicious Dudhi gravy for chapati. Definitely something to try. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். Hope you all like this video.